அனைவருக்கும் காலை வணக்கம். பெங்கால் புயல் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. பெங்கால் புயலானது நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா இது கரையை கடக்கும் போது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசலாம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுங்கிறது தான் இப்போ எல்லாரோட ஒரு கேள்வியாகவும் இருக்கு. அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அது பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும். கடந்த 6 மணி நேரத்தில் நகராமல் அதே இடத்துல நீடிக்குது. ஒரு இன்ச்சு கூட நகரல. இது பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையை ஒட்டிய குறிப்பாக திரிகோணமலையிலிருந்து வடக்கு வடமேற்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிலோமீட்டர் தொலைவில் நீடிச்சிட்டு இருக்கு. அதே இடத்துல இலங்கையை ஒட்டிய திரிகோணமலையிலிருந்து வடமேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எங்கேயுமே நகராம அதே இடத்துல நீடிக்குது. இதை தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதை தான் இப்போ இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது காரைக்கால்ல இருந்து மகாபலிபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில கரையை கடக்கும்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அதற்கான வரைபடம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைபடம் வழியாக தான் அது பார்த்தீங்கன்னா கரையை கடக்குங்கிறது நம்மளுடைய இந்திய வானிலை மையத்துடைய மிகப்பெரிய ஒரு அறிக்கை. அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா இது பார்த்தீங்கன்னா இன்று இந்த 12 மணி நேரத்துல புயலாக மாறும்னு சொல்றாங்கல்ல, இது 29ஆம் தேதியே வலுவிழக்கிறது. அதாவது புயலா இல்லை, 29ஆம் தேதி வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கிறது. 30ஆம் தேதி இது கரையை கடக்கும் போது, அதாவது குறிப்பாக கரையை கடக்கும் போது இது அப்போதுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போக போக இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இது பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்று சுழற்சியாகவும் வலுவிழந்துருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் இது மகாபலிபுரத்துக்கும் வடக்கேயே இன்னும் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சொல்லிட்டேன், இப்போ இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மகாபலிபுரத்திலிருந்து காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை வாக்குல இது பார்த்தீங்கன்னா கரையை கடக்கலாம். அதுவும் கரையை கடக்கும் போது 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர், சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசலான்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்பு இது மகாபலிபுரத்துக்கு வடக்கே தான் கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில புதுச்சேரியிலோ கடலூரிலோ அவங்க இந்திய வானிலை மையம் சொல்வதை போல கடலூர்ல கரையை கடக்க போதா, புதுச்சேரியில கரையை கடக்க போதா, இல்ல காரைக்காலுக்கும் இடைப்பட்ட குறிப்பா நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கு நெருக்கமாகவே கரையை கடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இது சென்னைக்கு நெருக்கமாக வருங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நவம்பர் 30ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று நவம்பர் 28ஆம் தேதி, இன்று முழுவதுமே அது எங்கேயுமே நகராமல் ஒரே இடத்திலேயே நீடிக்கும். இலங்கையை ஒட்டிய திரிகோணமலைக்கு பக்கத்திலேயே இது இன்று புயலாக மாறிய பிறகு தொடர்ந்து அதே பகுதியிலே நீடித்து நாளை காலை நவம்பர் 29ஆம் தேதி முதல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கியே நகர்ந்து சென்னைக்கு நெருக்கமாக, சென்னைக்கு மிக நெருக்கமாக ஒரு பலத்த மழையை நம்மளுடைய சென்னைக்கு கொடுக்க போகிறது. குறிப்பா நாளையிலிருந்து தான் காலையிலிருந்து பலத்த மழை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தொடங்கும். இந்த நிகழ்வு நெருங்கி வரும்போது ஒரு தீவிரமான மழை நவம்பர் 29ஆம் தேதி 30ஆம் தேதி நமக்கு கிடைக்க போகுது. அதுவும் நம்மளுடைய சென்னைக்கு பலத்த மழை கிடைக்க போகுது. அதனால நான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி இது. அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது கடந்த 6 மணி நேரத்துல நகரவே இல்லை, இது இன்னும் புயலாவே மாறல அப்படிங்கிறதான் தற்போதைய செய்தி. நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது நைட்டு இப்போ எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டாக சொல்ல போனா ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது நம்மளுடைய இந்திய வானிலை மையத்திலேருந்து வந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.